ஷலோம் ஷலோம் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம பார்ப்போம். அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கும். ஹீப்ரூவில் யாவே எலோஹீம் என்று அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முழுவதுமாக எலோஹீமன் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும், தேவன் என்று தான் இருக்கும். ஆனால் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் என்று அவர் தம்மை தாம் வெளிப்படுத்துவார். வேதாகமத்தில் தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய தேவன், தேவன் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையினால 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் என்று தம்மை தாம் அவர் வெளிப்படுத்தி கொண்டார். ஆகையினால அந்த தேவனாகிய கர்த்தர் என்ற வார்த்தை யாவே எலோஹீம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாவே எலோஹீம். ஷலோம் ஷலோம்.